வணக்கம், welcome to Princy's Authentic Kitchen. இன்னைக்கு வந்து நான் ரசம் செய்ய போறேன். ஆட்டு முள்ளுல ரசம் எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கட்டுத்தரேன். இன்னைக்கு நான் ஆட்டுச்சி முள்ளு ரசம் செய்யறதுக்கு இதுல நான் இந்த உரல் எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு இதுல வந்து மெல்லி இருக்குது. 1/4 கப் எல்லாட்டிக்கு 18 கிராம் மெல்லி வருது. இப்போ இதுல போடுங்க. ஸோ இந்த மெல்லியை போட்டுட்டு லைட்டா அடிச்சு விடுவோம். கிரைண்டரில் போட்டு நீங்கள் அரைக்கிறேன்டா அரைக்கலாம். ஆனால் நீங்கள் கிரைண்டரில் போடுறோம்னா உங்களோட உரல் இருந்தாண்டா அதில் அடிச்சிங்கன்னா பெட்டராக இருக்குமேண்டா எல்லாட்டிக்கு டக்குனு பவுடராக போயிடும். இப்படி லைட்டாக நான் இந்த மெல்லி அடிச்சிருக்கேன். அடிச்சா பிறகு இதில் வந்து மிளகு இருக்குது. 1 டேபிள் ஸ்பூன் எல்லாட்டிக்கு 6 கிராம் மிளகு இருக்குது. இந்த மிளகு இதில் போடுங்க. இதில் வந்து சீரகம் இருக்குது. 1/2 டேபிள் ஸ்பூன் எல்லாட்டிக்கு 2 கிராம் சின்ன சீரகம் இருக்குது. இதையும் இதில் போடுங்க. போட்டுட்டு இப்போ இதையும் இடிச்செடுப்போம். நீங்கள் ஆகலும் பவுடராக அடிக்க தேவையில்லை. நறுவலாக இடிச்சிங்கன்னா காணும். ஆகலும் பவுடராக அடிக்க தேவையில்லை. ஸோ அந்த அடிச்சிருக்கிறேன். நான் ஆகலும் பட்டான அடிக்கையில் நறுவலை தான் அடிச்சிருக்கிறேன். இப்படி இடிச்சா பிறகு இதில் வந்து உள்ளிப்பல் இருக்குது. 30 கிராம் எல்லாட்டிக்கு 10 உள்ளிப்பல் இருக்குது. இப்போ இதே இதில் போடுங்க. இப்போ இதையும் லைட்டாக நறுவலாக அடிச்சுடுவோம். ஒரு நறுவல் அந்த உள்ளி அடித்தா பிறகு வெங்காயம் இருக்குது. நான் சின்ன வெங்காயம் ஒரு அளவான வெங்காயம் 4 எடுத்துருக்கேன். நல்லாடிக்கு 45 கிராம் வருது. இப்போ இதையும் போட்டு நறுவலாக அடிச்செடுப்போம். வெங்காயத்தையும் உள்ளியும் போட்டு இந்த இப்படி நறுவலாக அடிச்சிருக்கேன். இப்படி இடிச்சா பிறகு இதில் வந்து ஒரு பெரிய தக்காளி பழத்தில் பாதி எடுத்துருக்கேன். நல்லாடிக்கு 70 கிராம் வருது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து காஞ்ச மிளகாய் இருக்குது. நான் ஒரு 3 காஞ்ச மிளகாய் எடுத்து சின்ன பிச்சிருக்கேன். இதையும் இதில் போடுங்க. இதையும் அடிச்சு விடுங்க நறுவலாக. ஸோ இந்த தக்காளி பழம் இந்த காஞ்ச மிளகாயம் போட்ட அப்புறம் அதையும் நறுவலாக அடிச்சிருக்கேன். இப்போ இதை இடிச்சாச்சு. இந்த ரசம் செய்கிறதுக்கு ஆக்சுவலி வந்து நான் இதில் சீஸ் கிளாத் எடுத்துருக்கேன். சீஸ் கிளாத் உங்களோட சீஸ் கிளாத் இல்லாட்டிக்கு நீங்கள் நல்ல மெல்லிய காட்டன் கிளாத் இருந்தாலும் பரவாயில்ல. ஏதாவது மெல்லிய கிளாத் இருந்தால் சீஸ் கிளாத் எடுத்து அதை டபுள் ஆக்கி வச்சுருக்கிறேன். இப்படியே நீங்கள் வந்து ரசத்துக்கு வந்து இதில் நேராகவே சட்டியில் போட்டு அவிச்செடுக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு சீஸ் கிளாத் ஏதாவது கிளாத் ஒன்று யூஸ் பண்ணி போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரசத்துக்கு வந்து இந்த வடிச்செல்லாம் எடுக்க தேவையில்லை. இந்த இருக்கு. இப்படி நான் இதுக்குள்ள போடுறேன். ஸோ இப்போ இதை வந்து கட்டி விடுவோம். இந்த அப்படி சுற்றி போட்டு இன்னொரு சீஸ் கிளாத் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன். நல்லா டைட்டாக கட்டி விடுங்க இறுக்கி. அதில் எக்ஸஸாக இருக்கிறத வந்து நான் வெட்டி விட போகிறேன். ஸோ இந்த இருக்குது. இப்படி இதை நான் கட்டி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த ரசத்தை வந்து நான் இந்த மண் சட்டியிலான்னு செய்ய போகிறேன். செய்கிறதுக்கு இந்த இருக்குது நான் கட்டி வச்சுருக்கிறேன். இந்த ரசத்தில் மிக்ஸை வையுங்கோ. இதில் வந்து ஆட்டுச்சி முள் இருக்குது. 200 கிராம் நான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு கூட வேணும்னா நீங்கள் கூட போடுங்க. பட் நான் 200 கிராம் ஆட்டுச்சி முள் சேர்க்குறேன். இதில் வந்து 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் இருக்குது. மஞ்சள். இந்த மஞ்சள் போடுற வந்து இந்த வெடுக்கு மனம் இருக்குமில்ல இறைச்சியில் அதை எடுக்கிறதுக்கு தான் அந்த மஞ்சள் சேர்க்குறது. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேருங்க. பட் நான் இப்போதைக்கு வந்து 1.5 டீஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ இதை பார்த்துட்டு போடலாம். நான் இதுக்கு வந்து 5 கப் தண்ணி சேர்க்க போகிறேன். இப்போ 4 கப் 800 கப் சேர்ப்பேன். ஸோ இப்போ நான் டோட்டலியாக வந்து 5 கப் தண்ணி சேர்த்துருக்கிறேன். இப்போ இதை நான் அடுப்பில் தூக்கி வச்சு கொதிக்க விடுவோம். ஸோ இந்த இருக்குது நான் அடுப்பில் தூக்கி வச்சுருக்கிறேன். வச்ச பிறகு இதில் வந்து பழப்புளி இருக்குது. நான் 30 கிராம் பழப்புளி எடுத்து 1/3 கப் தண்ணி எல்லாட்டிக்கு 80 ml தண்ணி விட்டு இதை நான் பிசைஞ்சு வச்சுருக்கிறேன். இப்போ இதையும் இதில் விடுங்கோ. இப்போ இதை மூடி போட்டு நான் ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துக்கும் ஹைக்கும் இடையில் விட்டுருக்கேன். விட்டுக்கொண்டு ஒரு 13 to 15 நிமிஷம் கொதிக்க விடுவோம். ஒரு 12 நிமிஷமாக கொதிச்சு கொண்டு இருக்குது. 12 நிமிஷத்துக்கு பிறகு இதில் வந்து பெருங்காய பவுடர் இருக்குது. 1/2 டீஸ்பூன் பெருங்காய பவுடர். இப்போ இதையும் இதில் போடுங்க.
போட்டுட்டு இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நீங்கள் உப்பை செக் பண்ணி பாருங்க. இப்போ இதை மூடி போட்டு இன்னொரு 3 நிமிஷம் கொதிக்க விடுவோம். இன்னொரு 3 நிமிஷம் ஆயிருக்கு. ஸோ டோட்டலியாக வந்து நான் 15 நிமிஷம் நான் இதை கொதிக்க விட்டுனா இப்போ நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இந்த ரசம் வந்து செய்து முடிஞ்சுது. ஸோ உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் நீங்கள் இதுக்கு கொரியாண்டர் லீஃப் போடலாம் மல்லியில். நான் ஏற்கனவே மல்லியெல்லாம் போட்டு இடித்தபடியே தான் நான் இதுக்கு வந்து மல்லியில் போடையில. பட் உங்களுக்கு விருப்பம் என்றால் நீங்கள் இந்த ஆஃப் பண்ணுறதுக்கு 1 நிமிஷத்துக்கு முதல் போட்டுட்டு நீங்கள் இறக்கி விடலாம். ஸோ இந்த இருக்குது நான் கட்டி வச்ச அந்த சக்கை இருக்குது, இந்த இதை நீங்கள் ரிமூவ் பண்ணி விடலாம். அப்படியே இந்த நீங்கள் இப்படி போட்டு செய்கிறீங்கன்னு சொன்னால் உங்களோட ரசம் வந்து நல்லா க்ளீனாக இருக்கும். ஸோ அதால் தான் நான் இப்படி கட்டி போட்டுனான். ஸோ அப்படி எடுத்துகிட்டு நல்லா இன்னொரு கரண்டியெல்லாம் அமர்த்தி விட்டிங்கன்னா அதுக்கு இருக்க ஃப்ளேவர் எல்லாம் செப்பரேட்டாக வரும். நான் அந்த கட்டி அதை சக்கையில் வச்சனால நீங்கள் வந்து அதை அப்படியே விட்டீங்கன்னு சொன்னால் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் விட்டீங்கன்னு சொன்னால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பட் உடனே நீங்கள் ரசத்தை குடிக்கணுமா இல்லாட்டி சாப்பிடணும்னு சொன்னால் நீங்கள் வந்து அதை ரிமூவ் பண்ணி விடலாம். ஆனால் எவ்வளோ நேரத்துக்கு நீங்கள் அதை விடுறீங்களோ அவ்வளோ நேரத்துக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ரசம் வந்து செய்து முடிஞ்சுது. ஸோ இதுக்கு நீங்கள் கூட ஆட்டிறச்சி முள் சேர்த்திங்கன்னு சொன்னால் ஆட்டு முள்ளில் வந்து நல்ல கொழுப்பு இருக்குது. ஸோ இது ரசம் வந்து குடிக்கிறது. ஸோ ஒரு ஃப்ளேவருக்கு தான் நான் வந்து 200 கிராம் போட்டினேன். பட் இதுக்கு கூட போட்டிங்கன்னு சொன்னால் கொழுப்பாக இருக்கும் ரசம். பட் உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சன்னா நீங்கள் போடுங்க. இந்த ரசம் வந்து செய்து முடிஞ்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல டேஸ்ட்டாக வந்திருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் மறக்காமல் தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தோன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்தில் பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கண்டிஷனில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.